யங் இந்தியா என்ற அடிப்படையில் இளைஞர் காங்கிரஸ்காரை சார்ந்தவர்களை இளைஞர்களை பேச்சாளராக தேர்ச்சி பெற செய்வது, அகில இந்தியா முழுவதும் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான திட்டத்தை இன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கிராமங்களில், பேரூர்களில், மண்டலங்களில், நகரங்களில், பேரூராட்சிகளில், மாநகராட்சிகளில் எங்கெங்கெல்லாம் இளைஞர் காங்கிரஸ் தோழர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளலாம். இவர்களை தேர்ந்தெடுத்து அகில இந்திய பேச்சாளர்களாக தேர்ந்தெடுப்பதற்கு ஆன திட்டத்தை இன்று நாங்கள் துவக்கி இருக்கிறோம். இன்று நம்முடைய இந்த திட்டத்தினுடைய ஒரு பேர் என்ன, திரு ஜோதி அவர்கள் கர்நாடகா மாநிலத்தில் வந்திருக்கிறார். எங்களுடைய இளைஞர் காங்கிரஸ் தலைவர் திரு லெனின் பிரசாத் அவர்கள், தேசிய செய்தி தொடர்பாளர் திரு கோதண்டன் அவர்கள், நம்முடைய நேஷனல் கோஆர்டினேட்டர் இளைஞர் காங்கிரஸின் சிந்தியா அவர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி இன்று முதல் தொடங்கி வைக்கப்படுகிறது. ரைட். ஜவஹர்லால் நேரு குறித்து நக்கலாக பேசிய யூடியூபர் பரத் இன்றுவரை கைது செய்யப்படல. 2-3 தினங்களுக்கு முன்னாடி கவர்னர் வர அவர் ஏபிபி மாணவர் அமைப்போடு சேர்ந்து அவர் கவர்னரை சட்டம் தன் கடமையை செய்யும். காங்கிரஸ் தன்னுடைய பணியை செய்திருக்கிறது. ஜவஹர்லால் நேரு அவர்களை யாராவது இழிவுபடுத்தி பேசினால் தமிழ்நாடு அரசும் வேடிக்கை பார்க்காது, காவல்துறையும் வேடிக்கை பார்க்காது. அவர் ஒரு கட்சியின் சொத்தல்ல, இந்த தேசத்தின் சொத்து. இந்த தேசம் என்ற தலை நிமிர்ந்து இருக்கிறது என்றால், இந்த தேசத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்தியது யார் என்றால் அது ஜவஹர்லால் நேரு ஆகும். அவர்களை எந்த ஒரு இந்தியனும் கட்சிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு, இனத்திற்கு அப்பாற்பட்டு, மொழிக்கு அப்பாற்பட்டு ஜவஹர்லால் நேருவை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இந்த தேசத்தினுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்றால் இப்படி யூடியூபர் பாலாஜி போன்றவர்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். நாங்கள் கூட தான் போராட்டம் பண்றோம். காங்கிரஸ் பல போராட்டங்களை செய்திருக்கிறது. 18ஆம் தேதி அதானிக்கு எதிராக போராட்டம் பண்ண கைது செஞ்சாங்க. நாங்கள் ஆளுநரையா சந்திக்கிறோம்? ஆளுநரை ஒரு பகடக்காயாக வைத்து அரசியல் காய் நகர்த்துதலை எதிர்க்கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆளுநருக்கு வேற வேலையே கிடையாது. இது மாதிரி தமிழ்நாடு அரசிற்கு யார் யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்கள் சந்தித்து ஊக்கப்படுத்துவதுதான் ஆளுநருடைய வேலை. நாங்கள் ஆளுநரை சந்திப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கான ஜனநாயகத்திற்கான ஆளுநர் இல்லை என்று எப்பொழுது அவரை புறக்கணித்திருக்கிறோம். அவருடைய தேநீர் விருந்தாகட்டும், அவருடைய அழைப்பு ஆகட்டும், எதையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. ஆகவே ஆளுநர் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆளுநராக செயல்பட வேண்டும். அது ஏற்கனவே நேற்றைக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். யார் அந்த தனியார் பள்ளியை நடத்துகிறார்களோ அவர்கள் முழு பொறுப்பேற்க வேண்டும். அவர்கள் சட்டத்தின் முன் இருக்க வைக்க வேண்டும். அண்ணா பல்கலையை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆதாரமும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சிறப்பு புலனாய்வு துறையிடம் இருக்கிறது. அந்த குற்றவாளியாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டவர் ஞானசேகருடைய தொலைபேசி கிடைத்திருக்கிறது. யார் யாருக்கு அவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் என்ற ஆதாரங்கள் காவல்துறை நம்மிடமும் இருக்கிறது, ஒன்றிய அரசிடம் இருக்கிறது. அதை வெளிப்படுத்த வேண்டியதானே. அதை எதுக்கு ஒரு மிகப்பெரிய பூதம் இருக்குன்னு சொல்லணும்? என்ன தவறு செஞ்சான், யாருக்கிட்ட பேசினான்னு வெளிப்படுத்த சொல்லுங்க ஒன்றிய அரசு. தமிழ்நாடு காவல்துறை திறந்த மனத்தோடு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் 3 IPS அதிகாரிகளை, பெண்களை அமைத்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஏற்படுத்தி இருக்கிறது. விசாரணை வெளியில வரட்டும். விசாரணை நடைபெற்றிருக்கும் போதே ஒரு யூகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி இதை மறைச்சிட்டாங்க அதை மறைச்சிட்டாங்கன்னா, தொலைபேசி தான் அதற்கு ஆதாரம். தொலைபேசி சர்வரில் இருக்கு, எல்லா எண்களும் பதிவாயிருக்கு, யாருக்கு கூப்பிட்டிருக்கார், காலர் ஐடி இருக்கு. ஒன்றிய ஆளுநரே வெளியிட சொல்லுங்க யார் அந்த சார் அப்படின்னு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே ஆளுநரும் ஒன்றிய அரசு தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்குது, பெரும்பான்மை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்க ஒரு துணை வேந்தரை நியமிப்பதற்கு கூட அதிகாரம் இல்லைன்னா அப்புறம் என்ன கூட்டாட்சி தத்துவம் இருக்கு இந்தியாவில்? கூட்டாட்சி தத்துவத்தை நசுக்குகின்ற போக்கு தான் ஒன்றிய அரசுடைய போக்கு.